அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா யாரெல்லாம் தனக்குள் மறைய பெற்றிருக்க ஒரு பொக்கிஷத்தை தேடி எடுக்க போறீங்க? புதைந்துண்டு மறைக்கப்பட்ட ஒரு புதையலுங்க. அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்காக மட்டும்தான் கதைத்து கொண்டு இருக்குதுங்க ஒவ்வொரு நொடியுமே. நவமணி பொக்கிஷம் எங்கே மறைக்கப்பட்டுள்ளதுங்க? இந்த நவம்னா என்ன? நவமணி பொக்கிஷம்னா என்னங்க? அதனை தேடக்கூடிய தகுதி யாருக்கெல்லாங்க இங்க நிலை பெற்றிருக்கு? உணர்வுற்ற ஒருவன் வந்து உடலோடு தந்த உணர்வை மட்டும் நீங்க பேணி காத்தால் போதும். இமைப்பொழுதில் மறைக்கப்பட்டுள்ள அப்பேற்பட்ட நவத்தின் பொக்கிஷம் எங்கே இருக்குங்கிற விஷயத்த நீங்க கண்டறிய ஆரம்பிக்கலாங்க. இப்பேற்பட்ட நவத்தின் பொக்கிஷத்தை மட்டும் நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். நவ கிரகங்களுக்கு ஆளக்கூடிய தகுதி கூட உங்ககிட்ட வர ஆரம்பிக்குங்க. அப்பேற்பட்ட நவத்தின் மணியான ஒரு பொக்கிஷம் எங்கே, எதனுள், எதற்காக இப்பேற்பட்ட ரகசிய ஊற்றுக்குள் மறைக்கப்பட்டிருக்குங்க. இரு புருவ நெற்றியில் நவமணி பொக்கிஷம்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நீங்க இமைப்பொழுதில் காண முயன்றால் போதும். இமயமும் வந்து முன்னில் அடக்கமாய் நிற்கும். கடல் கடந்து சென்றாலும் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கண் இமையாய் அதுவே உங்களுக்குள் வந்து துடித்து காமிக்குங்க. ஒவ்வொரு நொடியுமே ஆழ்கடல் தேடி திரவியம் கண்ட ஒருவன் தனக்குள் நிலை பெற்ற திரவியம் எதுங்கிற ஒரு விஷயத்தை அவன் திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா போதும். அவனுக்குள் வெளிப்படும் ஒவ்வொரு பொக்கிஷமும் நவமாய் வந்து நிற்கும். அவனே நவநீதனாய் இந்த உலகத்துக்கு காட்சியாக கூட தர்றாங்க. அடக்கியாலும் வித்தைகள் அனைத்தும் அவரவர் எண்ண சான்றுக்குள்ளே இங்கே மறைக்கப்பட்டிருக்கிற விஷயத்த ஒவ்வொருவருமே தன் எண்ண கோலையில் இருந்து நிலை நின்று பார்த்தால் போதும். எண்ணமே உணர்வாய் மாறி நிற்கும். எண்ணமே அவனின் மன குவளையாய் மாறி நின்று மறுமுனையில் ஏ மனமே என்னுள் மல்யுத்தங்கள் புரிந்தாய், மனத்தால் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் திறனை அறியவா இப்பேற்பட்ட விஷயத்தை நீ கையாள கற்றுக்கொண்டாய்ங்கிற விஷயத்த உங்களுக்குள்ள இருந்தே உணர்த்தி காண்பித்து விட்டு செல்லுங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.